ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எப்படி ஈஸியாக 10 நிமிஷத்தில் ஒரு ஆட்டுக்கால் சூப் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சளி இரும்பல்லாம் இருந்துச்சுன்னா இது சாப்பிட்டாலே அப்படியே கிளியர் ஆயிரும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆட்டோட கால் எடுத்திருக்கேன். அது நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா இது குக்கரில் வேக வைக்கிறது தான் பெட்டர். ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதனால் நம்ம குக்கரில் தேவையான அளவுக்கு இதில் ஒரு 4 டம்ளர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். 10 விசில் விட்டாலே கரெக்டாக அது வெந்துடும். வேகிற கேப்பில் இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் வந்துட்டு ஒரு தனியா பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு சில்லி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும், மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஒரு 4-5 பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, உப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து. மசாலா ரொம்ப கம்மியாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் அதிகமாச்சுன்னா நல்லா குத்துற ஸ்மெல் வரும், நமக்கு சாப்பிட முடியாது. இந்த மசாலா ரெடியானது. அதுக்குள்ளே நம்ம ஆட்டுக்கால் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் வந்து அந்த மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நம்ம இதில் 2 விசில் விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த மசாலா கரெக்டாக அந்த ஆட்டுக்கால்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சும்மா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா அந்த டேஸ்ட் வராது. மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது விசில் வந்துடுச்சு. இனி லாஸ்ட்டாக நம்ம இதில் ஒன்று சேர்த்துக்க போகிறோம். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். மட்டன் நல்லா செத்தாய் வந்துடுச்சு. இதில் வந்து தேவையான மல்லித்தலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் கடைசியாக 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைம் இப்போ வந்து வின்டர், சளி இரும்பலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.